ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த காலை வேளையிலே இந்த 16வது உபவாச நாளிலே தேவன் நமக்கு கொடுத்ததான ஒரு திறவுகோலின் வார்த்தையை நாம் தியானிக்க தேவன் உதவி செய்வாராக. 2 ராஜாக்களின் புஸ்தகம் 6வது அதிகாரம் 16வது வசனம் விதமாய் சொல்லுகிறது. 2 ராஜாக்கள் 6வது அதிகாரம் 16வது வசனம். அதற்கு அவன், பயப்படாதே, அவர்களோடு இருக்கிறவர்களை பார்க்கிலும் நம்மோடு இருக்கிறவர்கள் அதிகம் என்றான். என கண்மான கர்த்தருடைய பிள்ளைகளே, தீர்க்கதரிசியும் வேலைக்காரனும் போய் ஒரு மலையிலே தங்கி இருக்கிறார்கள். அந்த மலையிலே அவர்கள் தங்கி இருக்கிற போது திடீரென்று புறப்பட்டு வந்ததான சீரிய இராணுவம் பள்ளத்தாக்கெங்கும் பரவி இந்த தீர்க்கதரிசி தங்கியிருந்ததான மலையை சுற்றிலும் முற்றுகை இட்டு விட்டார்கள். அவர்களை சூழ பாளையம் இறங்கி இருக்கிறார்கள். இந்த தீர்க்கதரிசியும் வேலைக்காரனும் தப்புவதற்கு வேற வழியே கிடையாது. அவர்கள் நல்ல நித்திரையில் இருக்கிறார்கள், அங்கே நல்ல சுகமாக இருக்கிறார்கள். இப்போ விடிய காலையில் வேலைக்காரன் எழுந்து பார்க்கிற போது ஒரு பெரிய திரள் கூட்ட இராணுவம் சீரியா தேசத்தின் கொடிகளோடு அந்த மலையை சுற்றிலும் அவர்கள் பாளையம் இறங்கி இருக்கிறார்கள். முற்றுகை இட்டு விட்டார்கள். நாம சிறைபிடிக்கப்பட்டு விட்டோம் என்கிற ஒரு நிலையை அவர்கள் உணர்ந்தார். உடனடியாக உள்ளே போய் எலிசா தீர்க்கதரிசியினிடத்திலே சொல்லுகிறான், அப்பா, இது மாதிரி நீங்கள் வெளியில் வந்து பாருங்க, நம்மை சுற்றி வளைத்து விட்டார்கள். இந்த சீரியா இராணுவம் அது மிகவும் நம்மை சுற்றிலும் வளைத்து நம்மை கொண்டு போடுவதற்கு அவர்கள் வந்திருக்கிறார்கள் என்று அவன் சொல்லுகிறான். தீர்க்கதரிசி வெளியே வருகிறார். வந்த உடனே அவர் சொன்ன இந்த வார்த்தையை நீங்கள் கவனிப்பீர்களானால், அவர் சொல்லுகிறார் மிக அற்புதமான வார்த்தை. அதற்கு அவன், பயப்படாதே, அவர்களோடு இருக்கிறவர்களை பார்க்கிலும் நம்மோடு இருக்கிறவர்கள் அதிகம் என்றார். அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, பல நேரங்களிலே நம்முடைய வாழ்க்கையிலும் கூட பல சூழ்நிலைகள் நம்மை சுற்றிலும் வளைந்து கொண்டு வந்து விடுகிறது. நாம் எதிர்பாராத நிலை, நாம் அதை குறித்த சிந்தனையிலே இருந்திருக்க மாட்டோம், நாம் அதை குறித்து நினைவில் இருந்திருக்க மாட்டோம், நாம் அதை குறித்த எண்ணங்களே நமக்கு இருந்திருக்காது. ஆனால் திடீரென்று நம்மை அப்படியே சுற்றிலும் பாளையம் இறங்கி ஒரு சிறைபிடிக்கப்பட்ட ஒரு அனுபவத்தை போல, நாம் பிடிக்கப்பட்டதான ஒரு அனுபவத்தை போல, நாம் அதிலிருந்து வெளியில் வர முடியாது அப்படிங்கிற ஒரு நிலையை நம்முடைய ஆழ் மனதிலே உருவாக்குகிற அப்படிப்பட்டதான ஒரு எண்ணங்கள். அன்பான தெய்வ பிள்ளைகளை, இங்கே தீர்க்கதரிசியும் வேலைக்காரனும் அப்படித்தான் நிற்கிறார்கள். ஆனால் தீர்க்கதரிசிக்கு ஒரு மன தைரியம், ஒரு மன உறுதி, தேவன் சகலத்தையும் கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருக்கிறார் என்று சொல்லி அவன் சொல்லுகிறார், நீ பயப்படாதே, அவர்களோடு இருக்கிறவர்களை பார்க்கிலும் நம்மோடு இருக்கிறவர்கள் அதிகம் என்றார். சில நேரங்களில் நாமளும் நம்ம குடும்பம், நாமளும் நம்ம பிள்ளைகளும் நாம மட்டும்தான் அப்படிங்கிற ஒரு தனிமையான உணர்வு, தனிமையான எண்ணங்கள், அப்படிப்பட்டதான நிலையிலே நம்மை சுற்றிலும் எத்தனை படைகளும், எத்தனை போராட்டங்களும், எத்தனை வன்முறைகளும், எத்தனை வஞ்சகங்களும், எத்தனை ஏமாற்றங்களும், எத்தனை பகைமையான உணர்வுகளும் உணர்ச்சிகளும், எத்தனை பழிவாங்கக்கூடியதான எண்ணமுடைய ஆட்களும், ஒன்றுமில்லாமல் செய்துவிட வேண்டும் என்கிற மனோபாவத்தில் இருக்கிற நம்மை சுற்றிலும் இருக்கிற எதிராளி அல்லது பகைவர்களுடைய சதி திட்டங்களையும் எல்லாவற்றின் நடுவிலையும் கர்த்தர் இந்த காலை வேளையிலே நமக்கு அன்று சொன்ன அதே வார்த்தையை நமக்கு பிரகடனப்படுத்துகிறார். நீ பயப்படாதே, அவர்களோடு இருக்கிறவர்களை பார்க்கிலும் நம்மோடு இருக்கிறவர்கள் அதிகம் என்றார். அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளை, பல நேரங்களிலே நாம் அதை புரிந்து கொள்ளுவதில்லை.
ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார், நம்மோடு கூட இருந்து நம்மை நடத்தவர் போதுமான தேவன் என்பதாக இந்த இடத்துல அவன் தீர்க்கதரிசியினுடைய வேலைக்காரன் பயந்து நடுங்கி கொண்டிருக்கிறான். என்ன நடக்க போகுதுன்னு தெரியல அப்படின்னு. ஆனா ஒரு ஜெபம் பண்ணுகிறார் தீர்க்கதரிசி. ஆண்டவரை இவனுடைய கண்களை திறந்தருளும் என்று சொல்லி ஜெபம் பண்ணின போது அவனுடைய கண்கள் திறக்கப்பட்டு, வாசிப்போமானால் அதில் சொல்லப்பட்டிருக்கிறது, அப்பொழுது எலிசா விண்ணப்பம் பண்ணி கர்த்தாவே இவன் பார்க்கும்படி இவன் கண்களை திறந்தருளும் என்றான். உடனே கர்த்தர் அந்த வேலைக்காரன் கண்களை திறந்தார். இதோ எலிசாவை சுற்றிலும் அக்கினிமயமான குதிரைகளாலும் ரதங்களாலும் அந்த மலை நிறைந்திருக்கிறதை அவன் கண்டான். என கண்பான கர்த்தருடைய பிள்ளைகளை, ஒருவேளை நமக்கு அது தெரியாம இருக்கலாம், ஆனா நம்ம கண்கள் திறக்கப்பட்டு நாம் பார்ப்போமானால் வேதம் சொல்லுகிறபடி அவர்களோடு இருக்கிறவர்களை பார்க்கிலும் நம்மோடு இருக்கிறவர்கள் அதிகம். அல்லேலூயா. என் அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, இந்த காலை வேளையிலே ஆண்டவர் நம்மோடு பேச விரும்புகிற காரியம் இதுதான். எத்தனை போராட்டங்கள், எத்தனை உபத்திரவங்கள், எத்தனை வேதனைகள், எத்தனை கஷ்டங்கள், எத்தனை தடைகள், எத்தனை வருமான பிரச்சனைகள், எத்தனை கடன் பிரச்சனைகள், எத்தனை வியாதியின் பிரச்சனைகள், எத்தனை மன உளைச்சல்கள், எது நம்மை சுற்றிலும் முற்றிக்கு அட்டு இருந்தாலும் அல்லது நம்மை சுற்றிலும் பாளையம் இறங்கி நம்மை அழிப்பதற்கு அது எத்தனைத்திருந்தாலும் ஆண்டவர் இந்த காலை வேளையிலே சொல்லுகிறார், மகனே மகளே நீ பயப்படாதே, அவர்களோடு இருக்கிறவர்களை பார்க்கிலும் நம்மோடு இருக்கிறவர்கள் அதிகம். அவர்களோடு இருக்கிறவர்கள் சாதாரணமானவர்கள். அவர்களோடு இருக்கிறவர்கள் ஈட்டியையும் கத்தியையும் அவர்கள் வைத்துக்கொண்டு யுத்தம் பண்ண நினைக்கிறவர்கள். ஆனால் நம்மோடு இருக்கிறவர் பரிசுத்த ஆவியானவர், நம்மோடு இருக்கிறவர் அக்கினி மயமான தேவனுடைய வல்லமையை உடையவர். நம்மோடு இருக்கிறவர்கள் ரதங்களையும் குதிரை வீரர்களையும் உடையவர்கள். நம்மோடு இருக்கிறவர்கள் ஆமீன் ஸ்தோத்திரம் தம்முடைய வல்லமையோடும் அபிஷேகத்தோடும் ஆமீன் ஆச்சரியமாய் பிரமிக்கத்தக்க விதத்திலே அற்புதங்களால் யுத்தம் பண்ணுகிற தேவன் என்பதை நிரூபிக்கும்படியாக கர்த்தர் காலை வேளையிலே உங்களுக்கு எனக்கு அவர் சொல்லிக் கொடுக்கிறார். அவர்களோடு இருக்கிறவர்களை பார்க்கிலும் நம்மோடு இருக்கிறவர்கள் அதிகம். அல்லேலூயா. அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளை, எத்தனை போராட்டம் வந்தாலும் நீங்கள் நான் அறிக்கையிட வேண்டும், அவர்களோடு இருக்கிறவர்களை பார்க்கல நம்மோடு இருக்கிறவர்கள் அதிகம். ஆண்டவரே நான் நம்புகிறேன், இந்த வசனத்தை நான் பிடித்துக் கொள்ளுகிறேன். இந்த வசனத்தின்படி என்னுடைய குடும்பம், என்னுடைய பிள்ளைகள், என்னுடைய வீட்டில் உள்ள அத்தனை காரியங்களும் ஒழுங்குபடுத்தப்பட்டு ஆசீர்வதிக்கப்பட இயேசுவின் நாமத்தினால நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே அவர்களோடு இருக்கிறவர்களை பார்க்கிலும் நம்மோடு இருக்கிறவர்கள் அதிகம் என்றான். அந்த விசுவாச அறிக்கையின்படியே கர்த்தர் ஆண்டவர் அற்புதத்தை செய்தார். அவர்களுடைய கண்களை குருடாக்கினார். தீர்க்கதரிசியினுடைய விண்ணப்பத்தை கேட்டார். அவர்கள் சரணடையும்படியாக தேவன் கிருபை செய்தார். இந்த காலை வேளையில யாரெல்லாம் உங்களுக்கு விரோதமாய், எந்த சூழ்நிலைகள் எல்லாம் உங்களுக்கு எதிராய், எந்த பிரச்சனைகள் எல்லாம் உங்களுக்கு விரோதமாய் எழும்பி நின்று முற்றிக்கை இட்டு கொண்டிருக்கிறதோ, அல்லது உங்களை நடமாட முடியாமல் செய்து வைத்திருக்கிறதோ, எது உங்களை அமிழ்த்து போடும்படியாக எத்தனைத்து கொண்டிருக்கிறதோ, அத்தனை காரியங்களுக்கு விரோதமாக கர்த்தர் இந்த காலை வேளையிலே உங்களுக்காக எனக்காக அவர் கொடுக்கிற மிக அற்புதமான வார்த்தை, பயப்படாதே, அவர்களோடு இருக்கிறவர்களை பார்க்கிலும் நம்மோடு இருக்கிறவர்கள் அதிகம். தேவன் நம்மை உயர்த்த நம்மோடு இருக்கிறவர் போதுமானவர். நம்மை பாதுகாக்க நம்மோடு இருக்கிறவர் போதுமானவர். நம்மை உயர்த்த நம்மோடு இருக்கிறவர் போதுமானவர். நம்மை வழிநடத்த நம்மோடு இருக்கிறவர் போதுமானவர். நம்முடைய தீமைகளை நன்மையாக மாற்றக்கூடிய ஆற்றலை உடைய தேவன் நம்மோடு இருக்கிறவர் பெரியவராக இருக்கிறார். ஆமீன் ஸ்தோத்திரம். நீங்கள் விசுவாசித்து இந்த வசனத்தை நீங்கள் பிடித்துக் கொள்ளுங்கள். கர்த்தருக்கு பயத்தோடு நடுக்கத்தோடு இந்த வசனத்தை அறிக்கையிடுங்கள். உங்களோடு இருக்கிறவர் பெரியவர். எனக்கு அன்பானவர்களே, உங்களோடு என்னோடும் இருக்கிறவர் பெரியவர். நம்மோடு இருக்கிறவர் பெரியவர். பலத்த கிரியைகளை செய்கிறவர் பெரியவர். ஆமீன். பலத்த கிரியைகளினாலே பெரிய காரியங்களை செய்கிற தேவன் பெரியவராக இருக்கிறார். இந்த காலை வேளையில் இந்த வசனத்தை விசுவாசியுங்கள், நம்பிக்கையோடு இருங்கள்.
நீங்கள் பயப்பட வேண்டாம். எந்த நிலை வந்தாலும் சரி, எந்த எதிராளிகள் உங்களுக்கு பகைமையாக எழுந்து உங்களுக்கு நஷ்டத்தையும் கஷ்டத்தையும் கொடுத்தாலும் சரி, நீங்கள் இந்த வசனத்தை பிடித்து கொள்ளுங்கள். அவர்களோடு இருக்கிறவர்களை பார்க்கிலும் நம்மோடு இருக்கிறவர்கள் அதிகம், என்னோடு இருக்கிறவர்கள் அதிகம். கர்த்தர் என்னோடு இருக்கிறார், பலத்த கிரியைகளை செய்ய என்னோடு இருக்கிறார், முற்றுகையிட்ட முற்றுகைகளை உடைத்தெறிய கர்த்தர் எங்களோடு இருக்கிறார் என்ற வைராக்கியமாய் நீங்கள் அறிக்கையிடுங்கள். கர்த்தர் நிச்சயமாய் இந்த நாள் முழுவதும் உங்களோடும் என்னோடும் இருந்து இந்த வசனத்தை நிறைவேற்றி நம்மை ஆசீர்வதிக்க அவர் போதுமான தேவனாயிருக்கிறார். நாம் யாவரும் கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். பாஸ்டர் அவர்கள் ஜெபம் பண்ணி நிறைவு செய்வாங்க. எங்களை நேசிக்கிற தகப்பனே கர்த்தாவே, இந்த உபவாச நாள் ஆண்டவரே அப்பா 16 நாள் உபவாச ஜெபத்தில் நாங்கள் வந்து கர்த்தாவே உம்முடைய நாமத்தை